பந்தம் எது சொந்தம்? சார் வெளிநாட்டில் தான் வரீங்க? ஆமாப்பா. எங்கே சார் போகணும்? மேல்மருவத்தூர் வரைக்கும் போனோம். மேல்மருவத்தூரா? முன்னமே சொல்ல வேண்டியதானே சார், அவ்வளோ தூரம் நம்ம வண்டி வராது. நீ எங்கப்பா என்ன பேச விட்ட? சரி, வழியில் எங்கேயாவது மார்க்கெட் இருந்துன்னு எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மேல்மருவத்தூர் வரைக்கும் நீயே வருதுனா வா, அப்படி இல்லைன்னா வழியில் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணு, நான் போய்க்கிறேன். என் லிமிட்டு தாமரை வரைக்கும் தான் சார். அங்கே தாமரை மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேறு வண்டியில் போய்க்காங்க சார். சரி போப்பா. வசந்தி, நான் உன்னை ரொம்ப நாளைக்கு தவிக்க விட்டேன், என்னை மன்னிச்சிருமா. நான் எப்படி வருவேன்னு நீ எனக்காக காத்துட்ருப்ப. அந்த நம்பிக்கை இப்போ நிறைவேற போகுது. இன்னும் சில மணி நேரத்தில் நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். என்னன்னாச்சு இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, மல்லிகா திடீர்னு வயிற்று உள்ள துடிக்க ஆரம்பிச்சிட்டா, அதான் டாக்டர் போய் பார்த்து வரேன். அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், நீங்கள் போயிட்டு வரீங்க? ஒவ்வொரு தடையும் அவளுக்கு வயிற்று வலி வர்றப்ப டாக்டர்கிட்ட கூட்டு போவோம்மா. அவர் மாத்திரை எழுதி கொடுப்பாரு, சரியா போயிடும். சரி, அதே மாத்திரை தானே எழுதி கொடுக்க போறாரு, நம்மளே போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடலாமா தான் போனேன். சரி, இப்போ டாக்டர் என்ன சொன்னாரு? மல்லிகாவை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் உடனே அட்மிட் பண்ண சொல்லிட்டாருமா. என்னன்னாச்சு நீங்க இவ்வளோ நாளும் சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்துட்டீங்க. அந்த டாக்டர் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து உங்களை அனுப்பியிருக்காரு. நீங்க முதல்ல அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எதனால வயிற்று வலின்னு செக்அப் பண்ணுங்க. ராத்திரிலாம் மல்லிகா தூங்கவே இல்லைம்மா, ரொம்ப துடிச்சு போயிட்டா. நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்துருவேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அகிலா, அவளுக்கு ஒன்று ஆச்சுன்னா இந்த புள்ள குட்டிகளை வச்சுட்டு நான் என்ன? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னாச்சு, நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கோம், எங்களை கூப்பிட கூடாது? சரி சரி வாங்க, முதல்ல அக்கா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். தம்பி இல்லப்பா, இந்த ஹோட்டல்காரங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. தம்பி தம்பி, ஹலோ சார், ஒரு நிமிஷம். என்னப்பா, என்ன வேணும்? இந்த கடையில் இருந்தாங்களே, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? யாரோ சொந்தக்காரங்களை பார்க்கணுன்னு மெட்ராஸுக்கு போனாங்கப்பா. கிழவனும் கிழவியும் போறவங்க தான், திரும்பி வரவே இல்லை. சார் ஒரு நிமிஷம். என்னப்பா? இந்த வீட்டில் வாய் பேச முடியாத பொண்ணு ஒன்று இருந்துச்சுல்ல? ஆமா, நீ யாருப்பா? நான் அவங்க ரிலேட்டிவ். அப்படின்னா? சொந்தக்காரன்னு அர்த்தம். அட, இதை முதலே சொல்லி தொலையதானப்பா. இதவர், அந்த பொண்ணு எவன்ட்டியோ ஏமாந்து போய் வாயும் வயிறுமா வந்து நின்றுச்சு. அது எந்த பாவிக்கிட்ட ஏமாந்துச்சோ தெரியல. கடைசியில் இந்த ஊர் ஜனங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை இந்த ஊரை விட்டே துரத்திட்டோம். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன கேட்டா, அது இந்நேரத்துக்கு உயிரோடு இருக்குதோ செத்து போச்சோ யாருக்கு தெரியும்? ஒழுங்கா ஊரை பார்த்து போய் சேரப்பா. அது இந்நேரத்துக்கு உயிரோடு இருக்கோ செத்து போச்சோ யாருக்கு தெரியும்? அது இந்நேரத்துக்கு உயிரோடு இருக்கோ செத்து போச்சோ யாருக்கு தெரியும்? ஆரம்பத்திலேயே ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்த அளவுக்கு சீரியஸ் ஆயிருக்காது. நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும்னு சொல்றது எவ்வளோ உண்மையா இருக்கு பாத்தியம்மா. பாவம் மல்லிகாக்கா வயிற்று வலியில துடிச்சிட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? கர்ப்பப்பையில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான், ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருங்கிறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு ஸ்கேன் பண்ணணும். மல்லிகா உடம்புக்கு பெருசா ஒன்றும் இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணாச்சி. ஒரு வாரம் 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி தான் மேட்ச் அடிக்க போகிறோம்மா?
டாக்டர் இருக்க சொன்னா நாம இருந்து தானே ஆகணும். மல்லிகாவோட உடம்பு முதல்ல குணமாகணும். நமக்கு அதுதானே முக்கியம். அண்ணாச்சி பாவம் காலையிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதல்ல உட்காருங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் உட்காருங்க சொல்கிறேன். அக்காவை நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? குழந்தைங்கள அத்தை பார்த்துப்பாங்க. அத்தை குழந்தைங்களையும் அக்காவையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்களா? அவங்க பார்த்துப்பாங்க. நீ எப்படி இங்க இருப்ப? வேற என்னம்மா பண்ணுறது? யாராவது ஒருத்தர் இங்கே இருந்து தானே ஆகணும். அத்தை இருக்கட்டும், நான் டிஃபன் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடுறேன். ஆமா, அதுதான் சரி. வசந்தி, நீ இங்கேயே இருந்து மல்லிகாவை பத்திரமா பார்த்துக்க. உங்களுக்கு ஏமா வீண் சிரமம்? மல்லிகா கூட ராத்திரி மட்டும் வசந்தி இருக்கட்டும். இந்த சாப்பாடு கீப்பாடெல்லாம் ஹோட்டலில் நான் பார்த்துக்கிறேம்மா. என்ன நச்சு இது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா அப்புறம் இவ்வளோ காலமும் நம்ம ஒரே குடும்பமாக பழகிட்டு இருந்ததில்ல எந்த அர்த்தமே இல்லாமல் போயிடும். என்னால் உங்களுக்கு ஏமா கஷ்டம்? எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்க பேசாம இருங்க அண்ணாச்சி. மல்லிகாவுக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் ஒத்தாசியா கூடமாட இருந்து பார்த்துக்க வேண்டியது எங்க கடமை. அண்ணாச்சி அக்காவுக்கு எதுவும் ஆயிடாது, தைரியமா இருங்க. சரிம்மா நீங்கள் கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ஆமாம், நீங்கள் புறப்படுங்க. பசங்க பள்ளியிடம் விட்டு வந்திருப்பாங்க. ம். மல்லிகாவை பார்த்துட்டு போயிடுறேனே. டேய், புரோக்கர் தண்டபாணிக்கு ரொம்ப நாளாக கமிஷன் கிடைக்கல. அதனால சோகம் தாங்க முடியாத ஃபுல்லாக குடிச்சிட்டு கவுந்துட்டான். ஏய், நீயும் தானே சேர்ந்து குடிச்சா? பெருசா தத்துவம் பேசுறியா? டேய் சும்மா உளராதடா. போன வாரம் தான் புரோக்கர் தண்டபாணி மெட்ராஸுக்கு அந்த ஊமை பண்ண பார்க்க போயிருந்தான். அவன் பிளான் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தா கையில் துட்டு 1 லட்சம் கிடைச்சிருக்கும். அதாண்டா போய் உத வாங்கி வந்துட்டு கவுந்து படுத்துனுக்குறான். ஏன்டா வெட்டியா அந்த கதையை பேசுறீங்க? டேய், யாரா இந்த நேரத்தில் புட்டியோட சுத்திட்டு இருக்கான்? நம்மளாம் தான்டா வரான். டேய் பாட்டி யாருன்னு தெரியுதோ? மச்சான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுடா. அந்த ஹோட்டலில் ஒரு ரூமை பொண்ணு இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ப்ளீஸ் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதே கேட்குற, அது நம்ம வழியா மெட்ராஸில் அடி வாங்க வச்சுட்டுப்பா. அது எவங்க கூடயே ஓடிடுச்சு. ஆமாம், நீ எதுக்கு கேட்குற? தயவு செஞ்சு அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க. எங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. யாரியா நீ அந்த பொண்ணை பற்றி அப்படி விசாரிக்கிற? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்ப நீ தான் அந்த பார்ட்டியா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எங்கே இருக்கான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேய், அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓனதுக்கு காரணமே நீதான்டா. ரொம்ப ஃபீலிங் விட்டு நிற்கிற. போடா. சார், நான் நாகரிகமாக கேட்கும்போது நீங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க? யாரா பேசுறது? சார் சார் நான் என்ன சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கடையா? ஐயோ ஐயோ விட்டுடா. உயிர் போயிடுச்சு போடுறா. டேய் கார் வருதுடா, வாங்க அப்புறம். பை த பை, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி? ஹலோ மிஸ்டர் ராவ், வெல்கம். ஜானகி, என்னது இது? இந்த கௌரி ஒன்றும் காணா? அம்மா, இன்னைக்கு அவன் பர்த்டேங்கிறதாவது ஞாபகம் இருக்கா, இல்லை அதையும் மறந்துட்டானா? என்னங்க நீங்க? அவனுடைய பர்த்டே அவனுக்கு மறந்து போகுமா என்ன? யாரோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு கேக்கு வெட்டுற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. ஆஹா, ஓகே. பை த வே, திருச்சி குமார் சாஹிப் இருக்கார்ல, அவரையும்
அவரோட டாக்டர் உஷாவையும் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். ஓஹோ. இப்போ அவங்க கூட வர டைம் தான். ஓ, இந்த வந்துட்டாங்களே. வாங்க 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 வாமா. ஹலோ. ஹலோ, 2 கூல் ட்ரிங்க் கொடுங்க. மிஸ்டர் குமாரசாமி, ஷீ இஸ் மை ஒய்ஃப் ஜானகி. வணக்கம். ஸ்ரீவைகுண்ட மிராஸ்தார் திருச்சிற்றம்பலத்தோட ஒரே டாக்டர். அப்படியா? ஜானகி, ஹீஸ் மிஸ்டர் குமாரசாமி. பூர்வீகம் திருச்செந்தூர் பக்கம். இது அவர் ஒரே டாக்டர் உஷா. ப்ளீஸ் வித்யா. ஒரு நிமிஷம். என்னப்பா? என் ஒரே டாக்டர் வித்யா, பிஏ கார்ப்பரேட், இந்த வருஷம் ஃபைனல் இயர். வெரி குட். ஹலோ அங்கிள். ஹலோ. ஹாய். வாங்க. ஹலோ, என்னோட செகண்ட் சன் ஜோதி சங்கர். ஹாய். எம்காம் முடிச்சுட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸுக்காக டெல்லியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐ சி. லீவில் வந்திருக்கான். பிரபா, 1 மினிட். அப்பா. என்னோட தேர்ட் சன் வணக்கம் பிரபா சங்கர், பிஎஸ்சி முடிச்சுட்டு லா படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? அதெல்லாம் சரி. உங்க ஃபர்ஸ்ட் சன் பர்த்டே பாய் எங்க காணோம்? ஓ, கௌரி சங்கர் தானே, வந்துருவான். உங்க பையனுக்கு பர்த்டே கிஃப்டா என்ன வாங்கிட்டு வரலான்னு என் டாக்டர் உஷா கிட்ட கேட்டேன். அவளே கார் எடுத்துட்டு பஜாருக்கு போய் செலக்ட் பண்ணி ஒரு கிஃப்டா வாங்கி வந்துட்டா. மிஸ்டர் குமாரசாமி, இந்த காலத்து பசங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு நாம எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. இதோ கௌரி சங்கர் வந்துட்டானே. Good morning, Dad. Happy birthday. Thank you. Varsha, meet my dad, Mr. Shivashankar. ஹலோ அங்கிள். இவங்க எங்க அம்மா. ஹலோ ஆண்டி. ஹலோ. அப்பா, அம்மா. She is Varsha, my best friend. MA literature படிச்சிருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். கௌரி, முதல்ல கேக்க விட்டு. ஓகேப்பா. அம்மா, இப்படி வாங்கம்மா. வர்ஷா. கௌரி, உனக்கு பிடிக்குமே ஸ்பெஷலா சாக்லேட் கேக். ஓ, தேங்க் யூடா. கௌரி. வெயிட். Thank you. அப்போ நாங்க புறப்படுறோம். என்ன அவசரம்? இருந்து டின்னர் சாப்பிட்டு போலாமே. பரவாயில்ல, கொஞ்சம் வேலையா இருக்கு. இன்னொரு நாள் வரேனே. நான் உங்களை கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து சந்திக்கிறேன். கன்வே மை blessings to Mr. Gauri. Thank you very much. வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. வரோம். வாங்கப்பா. நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேன்ல. பரவாயில்லப்பா, உட்காரு. கௌரி, பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தியே. வர்ஷாப்பா, நான் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேனே. வர்ஷா. அந்த பொண்ணை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷீ இஸ் அ கிராஜுவேட். அவங்க அப்பா ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு. அவங்க அம்மா ஒரு லாயர். எதுக்குப்பா கேட்குறீங்க? இல்லைப்பா, நம்ம கெஸ்ட்டாக வந்தார் குமாரசாமி பிள்ளை. ஆமாம். அவர் திருச்சியில் நம்ம மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட்டு. அவரோட டாக்டர் உஷா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா.
அவளை உனக்கு பார்க்கலான்னு தான் அவங்க 2 பேரையுமே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன். ஆனால் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வர்ஷா நீ கேக்கு வெட்டினதும் முதல் பீஸாக அவள் உரிமையோடு எடுத்து உனக்கு ஊட்டி விட்டதையும் அதிலிருந்த உற்சாகத்தையும் பார்த்தபோது ஐ எம் சாரி, நான் அப்செட், அவங்களும் அப்செட். ஹோ காட், இதில் அப்செட் ஆகிறதுக்கு என்னப்பா இருக்கு? வர்ஷா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, என் வருங்கால மனைவியும் கூட. அவள் என்னை கேக் ஊட்டி விட்டதில்ல என்னப்பா தப்பு? ஓ, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் போர்ஷனாக சொல்கிறியா? அதனால் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் மெதுவாக தான் தெரியுது. வர்ஷாவை உன் வருங்கால மனைவின்னு முடிவே பண்ணிட்டியா? நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அப்படியா? நான் உன் கல்யாணத்தை பற்றி என்னெல்லாமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வர்ஷா என் மனைவியாக வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஷீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன். சந்தோஷம் கௌரி. இப்போவும் என் எண்ணங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். என் குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. தேங்க்யூ வெரி மச். கௌரி, ஜென்ரேஷன் கேப் இப்போ எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. எங்கள் காலத்தில் நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது உறவுகள் தான். ஆனால் இந்த காலத்து பசங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது உரிமைகளைத்தான். எங்களுக்கு விவரம் தெரிஞ்சப்போ தெரிஞ்சுக்கிட்டது இவங்க தான் அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிங்கிற உறவுகளைத்தான். ஆனால் இந்த காலத்து பசங்க 18 வயசான உடனேயே வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமை, வாக்களிக்கிற உரிமை, இதைத்தான் முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நாம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமா? ஒப்பந்தமா? என்னப்பா, அப்பா பிள்ளைக்குள்ள பந்தம் இருக்கணும், ஒப்பந்தம் இருக்கலாமா? அது சரிப்பா, நீ ஓ மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிற. நாளைக்கு இதே மாதிரி ஜோதி, பிரபா, வித்யா இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? கௌரி, நீ விரும்புகிற பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு பிரதிஉபகாரம் பண்ணணும்ப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா, ஏன்பா தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. கௌரி, வித்யாவோட காலேஜ் படிப்பு இன்னும் 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். அவள் படிப்பு முடிஞ்ச கையோட அவள் கல்யாணத்தை நடத்தி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டபடியே உனக்கும் வர்ஷாவுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்ப்பா. அந்த 1 வருஷம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன்னு எனக்கு உறுதி கொடுக்கணும்ப்பா. சரிப்பா. கௌரி, என்னங்க? ஜானகி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு. நேற்று ராத்திரி கௌரிகிட்ட பேசினேன். அவன் என்னதான் சொல்றான்? யாரா அந்த பொண்ணு? அவ யாரா இருந்தா நமக்கு என்ன ஜானகி? அவ தான் தன் வருங்கால மனைவின்னு தெளிவா சொல்லிட்டான். உங்ககிட்டயே இப்படி பேசுறானே, அதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? வேற யாரு? காதல் ஜானகி. எல்லாம் அந்த காதல் செய்யற திருவிளையாடல் தான். அவன் அப்படி சொல்லி இருந்தா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா வரதுதான் நல்லதுன்னு நீங்க கண்டிச்சு சொல்லியிருக்க வேண்டாமா? பைத்தியம். நீ இப்படி நினைக்கிற, பசங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து இவதான் என் மனைவின்னு சொல்லாம விட்டானே, அது வரைக்கும் நாம சந்தோஷப்படணும். என் தம்பி கணேசனுடைய பொண்ணு காயத்ரிய அவனுக்கு கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேன். குத்து விளக்கு ஏற்றி வச்ச மாதிரி பளிச்சன்னு இருப்பா. இதை பத்தி நான் அவங்கிட்ட ஒரு தடவை ஜாடமாடியா கூட பேசி பார்த்தேன். என்ன சொன்னா உன் மகன்? அவளுக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். ஏங்க, இவன் இப்படி செய்யறத பார்த்து இவனுடைய தம்பிகளோ நாளைக்கு எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நின்னாங்கன்னா நம்ம பொண்ணு வித்யாவனுடைய கதி என்ன ஆகும்? அவளை யார் பொண்ணு கேட்டு வருவாங்க? அதான் கௌரிகிட்ட 1 வருஷம் டைம் கேட்டிருக்கேன். வித்யாவோட காலேஜ் படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கு. அவ படிப்பு முடிஞ்ச கையோட அவ கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். நாம இப்போலேருந்தே அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்க வேண்டியதான். தாய்க்கு தலைப்புள்ளன்னு சொல்லுவாங்க. நான் வேணா கௌரி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேஸ்ட். இருந்தாலும் முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. நீ வேணா முயற்சி பண்ணி பாரு.